அபிராமி கிருத்திக நட்சத்திரம். அந்த குழந்தை நல்லா படிச்சு பெரிய ஆளாகி இப்போ நடக்கிற எக்ஸாமினேஷன்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வரணும். முதலே நல்லா படிக்கும், அவளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு. அவளுடைய எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் அம்மா அப்பாவுக்கு அனுசரணையாகவும் சொல்ற பேச்சை கேட்கறதாகவும் நல்ல குழந்தையாகவும் இருக்கணும். எல்லாத்துலயும் அது சக்சஸ் ஆகி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது அம்மா அப்பாவோட பிரார்த்தனை. அசோக் கிருத்திகை நட்சத்திரம். அவளுக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறது தான் கோரிக்கை. சுவாமி அழகான அருமையான புத்திசாலித்தனமான ஆயுள் ஆரோக்கியத்தை அவளுக்கு பொறுக்கணுங்கிற கோரிக்கை அவ வச்சிருக்கா. ரமேஷ் கிருத்திக நட்சத்திரம். அவ குடும்பத்துல பல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு அந்த பிரச்சனைகளை இருந்து விடுவிச்சு அவளை சுகமா சந்தோஷமா ஆயுள் ஆரோக்கியத்தோட சகலவிதமான சௌபாகியத்தோட வாழ வைக்கணுங்கிற பிரார்த்தனையை அவ வச்சிருக்கா. ராஜீவ் ரவீந்திரா கிருத்திக நட்சத்திரம். நல்ல பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கா. அதுக்கான புத்திசாலித்தனமும் யோகமும் அந்த பிசினஸ்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியும் அவளுக்கு வரணுங்கிற கோரிக்கை வச்சிருக்கா சுவாமி. ஸ்ரீனிதா உத்திரட்டாதி நட்சத்திரம். 10th எக்ஸாமினேஷன் அந்த குழந்தை எழுதுறது அதுல நல்லா மார்க் வாங்கி பாஸ் பண்ணி அவருடைய ஹையர் ஸ்டடிஸ் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற அவ வீட்டாரோட பிரார்த்தனை. சூரியதேவ் அஸ்த நட்சத்திரம். நல்லா குழந்தை பேசணும், அவள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட அனுசரணையா இருக்கக்கூடிய குழந்தையா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகக்கூடிய குழந்தையா இருக்கணுங்கிறது அவன் வீட்டாரோட பிரார்த்தனை. தருணேஷ் குமார். இது 3 வயசு குழந்தை, உத்திராட நட்சத்திரம். அந்த குழந்தைக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அதுலேருந்து பரிபூர்ணமாக குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட அந்த குழந்தை பரிபூர்ணமாக குணமாகி அவள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நல்ல குழந்தையா படிச்சு பெரிய ஆளாகி பெரிய அளவில் அவன் வாழியா அவள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறத அவள் பிரார்த்தனையா வச்சிருக்கா சுவாமி. ரித்திகாவோட பர்த்டே நாளைக்கு வருது. அந்த குழந்தை நல்லா படிச்சு ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும், எல்லா விதமான சௌபாகியமும் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். அந்த ரித்திகா கோபால் சித்திர நட்சத்திரம். அந்த குழந்தைக்கு எல்லா விதமான சகல சௌபாகியம் வரணும்னு அவ வீட்டாரோட பிரார்த்தனை சுவாமி. சுபத்ரா மிருகசீஷ நட்சத்திரம். அவளுக்கு 12th எக்ஸாம் அந்த குழந்தைக்கு ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை நல்லா படிக்கிறதே அவளுடைய கேள்விகளா அவள் நல்லா ஆன்சர் எழுதி அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பெரிய இடத்துக்கு வாழ்க்கையில பெரிய சக்சஸ் ஆகணும், சகல விதமான சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழணுங்கிறது அவ வீட்டாரோட கோரிக்கை சுவாமி. எக்ஸாம் எழுதுற எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கும், நல்லா எழுதணும், எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பொதுவான கோரிக்கையும், உடனே பிரச்சனை இருந்தாலும் மனோவியாதியோ உடல் வியாதியோ எது இருந்தாலும் அது பரிபூர்ணமாக குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட அவ எல்லாரும் சேமமா வாழணுங்கிற பொது கோரிக்கையை உங்க பாதத்தடியில வைக்கிறோம் சுவாமி. அவளுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिं इदमाश्रयामि साई विभूतिं इदमाश्रयामि. ओम श्री सच्चिदानंद सद्गुरु श्री साईनाथ महाराज की जय. साई